வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் கந்த சஷ்டியும் ஒரே நாள்ல வந்திருக்கு. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் வந்துட்டு வெகுண்டு இருந்த போது பாத்தீங்கன்னா இன்னும் அனுமதி தரல அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகம் சார்பாக சொல்றாங்களே, எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஏன்னா நீதிமன்றத்துல அரசு அதிகாரிகள் மன்னிப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க, கடைசியா நாங்க வந்துட்டு அனுமதி மறுத்ததுக்கு. இந்த விவகாரம் இதே நீடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது கண்டெம்ட்ல சப் அப்ளிகேஷன் போட்டு அதுல இந்த மனுவை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஹைகோர்ட் டைரக்ஷனே கொடுத்துருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த டைரக்ஷனே பெண்டிங்ல இருக்கு. சட்டப்பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். தார்மீகம்ன்றது ரெண்டாவது பட்சம். முதல்ல சட்டப்பூர்வமா அணுக வேண்டியது என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டு கண்டெம்ட்ல சப் அப்ளிகேஷன் போட்டிருந்தா உடனே நடக்கும். இந்த இந்த நிகழ்வை யாருமே தயார் செய்யல, யாருமே இந்த கேள்வியை ரைஸ் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்றதை விட கண்டெம்ட் போட்டிருக்கோம், அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் அரசன் இறந்து விட்டாலோ இல்ல தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு பண்டிகை நிறுத்தப்பட்டாலோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடத்தாம நிகழ்வு நிறுத்தப்பட்டிருந்தாலோ அப்போ நம்ம சாஸ்திரத்துல ஒரு விதி இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்குள்ள அடுத்த பட்சத்துல இல்ல அடுத்த திதியில இல்ல அடுத்த நட்சத்திரத்துல, அதாவது திதிவார நட்சத்திர யுக்தாயாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல பர்மிட் பண்ணிருக்காங்க. எப்பெல்லாம் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பர்மிட்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடிய நிகழ்வுகள்ல பர்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சட்டத்துல விதி இருக்கு. கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பர்மிட்ஸ் அப்படின்ற தார்மீகமான உரிமை அது. அந்த தார்மீகமான உரிமையில இந்த கண்டெம்ட்ல உள்ள இதுல சப் அப்ளிகேஷன் மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி உடனே பர்மிஷன் கிடைச்சிருக்கும். இதே போக்கு நீடிச்சிட்டு இருக்கு. அறநிலையத்துறையும் ஒரு ஸ்டெப் முன்னெடுக்க மாட்டேன்றாங்க இந்த விவகாரத்துல. எப்படி சார்? அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் அறம் இல்லாத நிலை அது. அதனால அறநிலையத்துறையில் அது அறம் இல்லாத நிலை. அதனால சட்டத்தைப்படி பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெப்ரசன்டேஷனை கலெக்டருக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் கொடுத்துட்டு ஹைகோர்ட்ல கண்டெம்ட்ல சப் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டிய விஷயம் அது. அந்த விஷயத்தை செஞ்சாதான் நடக்கக்கூடிய விஷயம் கரெக்டா நடக்கும். நீதிமன்றத்துல அரசு அதிகாரி மன்னிப்புலாம் கேட்டிருந்தாங்க. அது ஒரு தோல்வி. அது மன்னிப்பு கேட்டதெல்லாம் அது வேற செப்பரேட் நிகழ்வு ஆக்சுவலா. அதனாலதான் மீண்டும் அனுமதி மறுக்கப்படுது. இல்ல, அது கார்த்திகை தீபத்துக்காக அனுமதி கேட்டது, அது தனி நிகழ்வு. இப்போ இந்த விஷயம் நடந்து ஏற்ற முடியாத தீபத்தை அடுத்த ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் இந்தியாவில் பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பர்மிட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசனோ இல்லை ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது ஏற்பாட்டு இருந்தாலோ அந்த மாதிரி ஏற்ற முடியாத நாளில் அடுத்து வர திதிவார நட்சத்திர யுக்தாயம், அடுத்த திதிவார நட்சத்திர யுக்தாயம்னா திதினா பௌர்ணமி திதி, நட்சத்திரம்னா கார்த்திகை நட்சத்திரம், சஷ்டி திதின்றது முருகனுக்கு உகந்த விசேஷமான திதி. திதி வார நட்சத்திர யுக்தாயம் அப்படின்னு வரும்போது அந்த தகுந்த ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டு ஹைகோர்ட்ல சப் அப்ளிகேஷன் கண்டெம்ட்ல சப் அப்ளிகேஷன் மூவ் பண்ணியிருந்தால் வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சட்டத்தையும் அணுக மாட்டோம், அறநிலையத்துறை கடமையை செய்யறது இல்லை, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஆட்சி மாற்றத்தின் போது இந்த நிகழ்வு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஆட்சி மாற்றம்ன்ற கொஸ்டினே இல்லை. ஆட்சி மாற்றத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சட்டத்துப்படி அணுகினாலே ரிலீஃப் கிடைச்சிடும். அரசு அது ஒரு அனுமதி கொடுத்தாது அதானே சார்? ஏன்னா பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுட்டு தானே சார் இருக்காங்க. நான் சொன்ன வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது திதிவார நட்சத்திர யுக்தாயம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படின்னாங்க, எங்கெல்லாம் கஸ்டம்ஸ் பர்மிட் பண்ணுதோ அங்கெல்லாம் விளக்கேற்றலாம். whenever customs usage permits. இப்போ ஒரு நாட்டில் அரசன் அல்லது அரசன் இறந்து விட்டாலோ அல்லது அரசாங்கத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, பூகம்பம், இயற்கை பாதிப்பு, சுற்றுச்சூழல் இயற்கை பாதிப்பு, இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில விஷயங்களை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இல்ல அதுக்கு அடுத்த திதி இல்ல பௌர்ணமி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் தான் இன்னும் ஏற்றாம இருக்கு. இப்பயாவது நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை
இந்த நியூஸ் சேனல்லையும் வந்து சரி எல்லா நியூஸ் சேனல்லையும் போட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து பௌர்ணமி வரப்போகுது வந்து மாசி மக பௌர்ணமி வரப்போகுது. அதுக்குள்ளேயாவது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரிட்ட வந்து சப் அப்ளிகேஷன் கண்டெம்ட்ல சப் அப்ளிகேஷன் போட்டால் இந்த இது நிறைவேறும். ஏன்னா சப் அப்ளிகேஷன் போட்டால் ஜிஆர் சுவாமிநாதன் ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட தான் பர்டிகுலர் ஜட்ஜு கிட்ட தான் வரும். யார்கிட்ட கண்டெம்ட் வந்து வந்திருக்கோ அவங்க கிட்ட தான் வரும். சப்போஸ் ஜிஆர் சுவாமிநாதன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா எலிவேட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் பெஞ்சில் வரும். சப்ஜெக்ட் டு ரூஸ்டர் கால்னு சொல்லுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் உடைய பிரத்யேகமான உரிமை அவங்க தான் இந்த ரூஸ்டர் காலை வந்து கொடுக்கறது ரோஸ்டர். சப் அப்ளிகேஷன் போட்டால் உடனே நடவடிக்கை கிடைக்கும். உரிமையை வந்து பயன்படுத்தணும், வேற ஒன்றும் இல்லை. அறநிலையத்துறை கையில் எடுத்து இந்த விஷயத்த முன்னெடுக்கலாம்ல சார்? அவங்க ஏன் சார் ஒரு பெரும் அமைதியை காத்துட்டு இருக்காங்க? அறநிலையத்துறை வந்து அறம் இல்லாத நிலையாக இருக்கிறதுனால அறநிலையத்துறை கிடையாது. அதாவது தெளிவான வார்த்தைகள் என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து சட்டப்பூர்வமா பயன்படுத்தணும், ஆர்டரை வந்து சட்டப்பூர்வமா நிறைவேறதுக்கு அந்த வழியில தான் போகணும். இது சட்டப்பூர்வமா சொல்லியிருந்தோம், அரசு வந்துட்டு செயல்படுத்த தவறு இருக்குதாங்க சார்? இல்லையே, இப்போ வந்து அவங்க வந்து ஒன்றும் வெறும் ரெப்ரசன்டேஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கோ ஏற்ற முடியல, அதனால கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஏற்றதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சஷ்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்கள் சஷ்டி நேற்றுக்கே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து இருக்கிறது கொஞ்ச நேரம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியுது. அதாவது ஒரு சஷ்டி அப்படின்னா நைட்டு வந்து தங்கி இருக்கணும், அதுக்கு பேர் தான் சஷ்டி. இன்னைக்கு நைட்டு வந்து சஷ்டி இல்லை, சப்தமி வந்துடுறது. அதே மாதிரி நாளைக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் வருது. அப்படி பார்த்தா கூட நான் வந்து ப்ரூஃபோட, அதாவது ப்ரூஃப்னா தார்மீகமான உரிமையோட யூசேஜ் பர்மிட்ஸ்ன்ற தார்மீகமான உரிமையை தான் வந்து மேற்கோள் காட்டி இந்த விஷயத்த சொல்றேன். ரிட்டில் கண்டெம்ட்ல சப் அப்ளிகேஷன் போட்டால் மாசி மகத்தன்னிக்குள்ளாது வந்து இந்த வழக்கு தீபத்தை ஏற்கனது என்னுடைய சட்டபூர்வமான கருத்து. கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பர்மிட்ஸ் wherever the customs usage are available is a judicial process. Continuous jurisprudence to be followed by both Tamil Nadu government and the petitioner and the respondents. This is most important. Whenever the valid document is placed before concerned authority should follow the decorum. அவர்கள் முறையான முறையில் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். டெக்கோரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Decorum is not followed, everything will be detached. If a decorum is followed before March 1 or March 2, Kartigai Deepam, which is being lighted on Mashi Magam. It is a customs and usage permit as the Indian Constitution prescribed. Okay sir, தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரம் சார். வந்தே மாதரம்.